5 இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இன் யூபிஎஸ்சி பார்த்தலாமா? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் அப்படின்றது எதை சூஸ் பண்றதுன்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, நீங்க எதுல கிராஜுவேட் ஆயிருக்கீங்களோ அதோட ஆப்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்றது அதோட சிலபஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கு அப்படின்னா உங்களோட கிராஜுவேஷன் பேஸ்ட் ஆப்ஷனே எடுத்துருங்க. அதை தாண்டி எந்த 5 இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆந்த்ரோபாலஜி சொல்லுவேன். ஆந்த்ரோபாலஜி நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸ்கோரிங் பேப்பரும் கூட அண்ட் சிலபஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பிஎஸ்ஐஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் GS2 பேப்பருக்கும் எஸ்ஏக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட இது ஓரியன்டா வரதுனால நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா இருக்கும். வாஸ்டா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாகவும் அண்ட் ப்ரிப்பேரபிளாகவும் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியாலஜி. ஒரு சொசைட்டல் தாட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க சோஷியாலஜி தாராளமா சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தியரட்டிக்கல் பேப்பர் அண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற பேப்பரும் கூட ஸ்கோரிங் பேப்பரும். அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி ஏன் அப்படின்னா நீங்க விஷுவலா வந்து ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஜியோகிராஃபி சூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் அண்ட் ஸ்கோரிங் பேப்பரும் கூட. அண்ட் இது வந்து உங்களுக்கு GS ப்ரிப்பரேஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் வேஸ்டா இருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா எடுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நோக்கத்தோடவே போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக்கா இருக்கும். அண்ட் ரொம்ப ப்ராக்டிகலா இருக்கும். சிலபஸ் கம்மியா இருக்கும். ஸ்கோரிங் பேப்பரும் கூட. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.